அனைத்திலும் பெரிய இயேசுவே உம் திரு சந்நிதி ஆகாயம் பூமி அனைத்திலும் பெரிய உம் திரு சந்நிதியோடும் நாங்கள் இயேசுவே உம் திரு சந்நிதியில் இயேசுவே உம் திரு சந்நிதியில் ஆகாயம் பூமி அனைத்திலும் பெரிய இயேசுவே உம் திரு சந்நிதியில் நாதா உம்முடைய திரு சந்நிதி உங்களின் ஸ்நேகம் மலர்ந்திடுதே நாதா உம் திருவசனத்தினாலே எங்களின் ஸ்நேகம் மலர்ந்திடுதே நாதா உம் முகம் பார்க்கும்போது எங்களின் நேரம் மலர்ந்திடுதே நாதா உம் முகம் பார்க்கும்போது எங்களின் சேகம் மலர்ந்திடுதே எங்கள் பாரங்கள் அகன்றிடுதே ஆகாயம் பூமி அனைத்திலும் பெரிய இயேசுவே உம் திரு சந்நிதி இயேசுவே எங்களின் பாவத்தினாலே உம்முடைய முகமும் வாடிடுவே இயேசுவே எங்களின் பாவத்தினாலே உம்முடைய முகமும் வாடிடுவே நாதா உம்முடைய ஸ்நேகத்தினாலே எங்களின் மனங்கள் மலர்ந்திடுதே நாதா என்னுடைய ஸ்நேகத்தினாலே எங்களின் மனமும் மகிழ்ந்திடுதே எங்களின் பூரிக்குதே ஆகாயம் பூமி அனைத்திலும் பெரிய இயேசுவே உம் திரு சந்நிதி ஆகாயம் பூமி அனைத்திலும் பெரிய இயேசுவே உம் திரு சந்நிதி பாவத்தோடும் பாரத்தோடும் நாங்கள் இயேசுவே உம் திரு சந்நிதியில் இயேசுவே உம் திரு சந்நிதியில் ஆகாயம் பூமி அனைத்திலும் பெரிய இயேசுவே உம் திரு சந்நிதியில் என்னோட பாடலுக்காக டாக்டர் ஏப்ரி டேனியல் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ டாக்டர் ஏப்ரி. இந்த வேலையை நாம் வேத வாசிப்புக்குள்ளாய் கடந்து போகலாம். வேத வாசிப்பை இன்று தினத்தில் வாசிப்பதற்கு ஜஸ்மின் என்று அலன் அவர்களை வாசிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை தொடங்கி 4வது வசனம் வரையிலும் இந்த வேத வாசனத்தை ஜஸ்மின் அவர்களும் பின்பு ஹெலன் அவர்களை வாசிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.
Good evening, everyone. A reading from the Epistle of Paul the Apostle to the Hebrews, chapter 13, verses from 1 to 4. Let brotherly love continue. Be not forgetful to entertain strangers, for thereby some have entertained angels unawares. Remember them that are in bonds, as bound with them, and them which suffer adversity, as being yourselves also in the body. Marriage is honorable in all, and the bed undefiled. But whoremongers and adulterers God will judge. Amen. அனைவருக்கும் சோஸ்திரம். இன்று வேத வாசிப்பாக எபிரேயர் 13வது அதிகாரம் வசனம் 1 - 4 வரை. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடும் நீங்களும் கட்டப்பட்டவர்களும் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் கொஞ்சம் அசூயப்படாததுமாய் இருப்பதாக. வேசிகள் அனைவரையும் விபச்சாரகரையும் தேவன் நியாயத்தீர்ப்பார். ஆமென். நன்றி. இந்த வேத வாசிப்பை வாசித்த ஜெஸ்மின் அவர்களுக்கும் ஹேலன் அவர்களுக்கும் திருச்சபை சார்பாக மனமார்ந்த நன்றி. அருமையான ஒரு வேத வாசிப்பை நாம் இன்றைக்கு வாசித்ததை கேட்டோம். கர்த்தர் அதிபராக இவ்வேளையிலே நாம் கூட ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த ஜெபத்தை ஏறெடுக்க ஜான் நாக்ஸ் அவர்கள் இந்த 4 ஜெப குறிப்புகளை ஏறெடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மேற்கொண்டு வேற ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்குமானால் தயவாக என்னோட கூட சேட் பாக்ஸில் நீங்கள் சேட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம 4 குறிப்புகளுக்காக ஜெபத்தில் நாம் இணைந்து நாம் ஜபிக்க போகிறோம். கொரோனா பெண்டமினாலே பாதிக்கப்பட்டவர்கள், அதில் சிஸ்டர் விஜயா, ஆண்டி கனகராஜ் அவருடைய சகோதரி, அவர்களுக்காக நாம் இணைத்து கொள்வோம். அடுத்ததாக உலகளாவியில் இந்த கொரோனானால பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக நாடுகள் உண்டு. அநேக பிள்ளைகளை கூட வேலை இழந்தது உண்டு. அதனால் இந்த நிலை மாற வேண்டும், மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபத்தில் ஒப்பு கொடுப்போம். பிரதர் பவுல்சன் ஃப்ரம் UK அவர்களுக்கு வயிற்றில் உண்டான கேன்சர் கூட விரைவில் நீங்கணும், சுகம் பெறணும். பாஸ்டர் பவுல்ராஜ் ஐசையருடைய துணைவியார் அவர்கள் காலமாயிருக்காங்க. அவர்கள் குடும்பத்துக்காக தேவ சமாதானத்தையும் அந்த தேர்தலும் ஆறுதலையும் அவர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவாராக. இவ்வேளையிலே ஜான் நாக்ஸ் அவர்கள் அந்த ஜெபத்தை மேற்கொள்ளும்படிக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் ஒரு விசை கண்கள் மூடி இருந்தால் நாம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம். ஜான் நாக்ஸ், நீங்க உங்களோட மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஜான் நாக்ஸ், உங்களோட மைக் அன்மியூட் பண்ணுங்க. John Knox. Brother John Knox. Brother John Knox, நீங்க இருக்கீங்களா இங்க? சரி, பிரதர் ஜான் நாக்ஸ் வெளியிட்டாரு, மன்னிக்கணும். பாஸ்டர் மேனுவல் மனசே நீங்க இந்த ஜெபத்தை எடுத்துருங்க பாஸ்டர். Thank you for joining us பாஸ்டர். ஜெபம் செய்வோம். பாஸ்டர், இன்னைக்கு பாஸ்டர் பவுல் எடிசன் அவர்கள் வந்து பகிர்ந்து கொள்ளாரு ஆண்டோட செய்தி, அவருக்காக சேர்த்து ஜெபம் பண்ணிருக்கேன். சரிங்க, சரி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல தேவனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறேங்க தாவே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு நல்ல செய்தியை கேட்கவும், அநேகருக்காக ஜெபிக்கவும்
ஆண்டவரே கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. இந்த புக்தி ஆஸ்திரேலியா தமிழ் சபையானது ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலம் அநேக இடங்களுக்கு தேவ செய்தி கடந்து செல்வதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஜெப விண்ணப்பங்களுக்காக உங்களுடைய கரத்திலே நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம். திருமதி ஏசுடியால் பால்ராஜ் அவர்களுடைய மனைவியுடைய மரணத்தின் நிமித்தம் வேதனைப்படுகின்ற பாஸ்டர் பால்ராஜ் ஏசியா அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் தேர்த்தி அருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் இந்த கொரோனா வியாதியிலிருந்து மக்கள் விடுதலை பெற்று வாழ வேண்டும் கர்த்தாவே. மக்கள் இந்த கொள்ளை நோயை கர்த்தர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தாவீது காலத்தில் ஏற்பட்ட அந்த கொள்ளை நோயை இம்மட்டும் நிறுத்து போதும் என்று நீர் தடுத்து நிறுத்தினது போல கர்த்தாவே நீர் தடுத்து நிறுத்தி பிள்ளைகளுக்கு சுபிட்சமான வாழ்க்கையை நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். வயிற்றில் அல்சர் இருக்கிறதுன்னு சொன்ன சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நீர் வழிநடத்தி அருள வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக தேவனே இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம்ல சேர்ந்திருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியம். சிறிது நேரம் நாங்கள் உம்முடைய தேவ செய்தியை கேட்கத்தக்கதாக இருக்கிறோம் கர்த்தாவே. தேவ செய்தியை எங்களுக்கு கொடுக்க போகிற எங்களுக்கு அன்பான பாஸ்டர் பால் எடிசன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய உதடை தொட்டு நீர் பேசியறல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு நீர் அருள்புரியும் ஆண்டவரே. இங்கே வந்து அமர்ந்தது எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக இருந்தது என்று எல்லாரும் சந்தோஷத்தோட ஆண்டவரே இந்த ஜூம் மீட்ல கலந்து கொள்ள நீ உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். பாடின நல்ல பாடலுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை துதியாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே காணொலியை இயக்கின்ற அன்பான பிள்ளைகள் அனைவரோடு உடைய கிருபை இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அதற்கு ஆதரவாளராக இருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. குறிப்பாக நாளின் செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற எங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த நிறைந்த பரம பிதாவே. ஆமென். நன்றி பாஸ்டர் மானுவேல் மனேசே அவர்களுக்கு இந்த ஜெபத்தில் எடுத்ததுக்காக. இவ்வேளையிலே எங்களோடு கூட நீங்க இணைந்து இந்த ஜெபத்துல பங்கு பெற்றதுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலே நாம திருமண அடித்தளம் என்ற தலைப்பின் கீழே பாஸ்டர் பவுல் எடிசன் நம்மோடு கூட இந்த திருமணத்துக்கு முன்பாக கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் இன்றைக்கு நாம் யாவரும் கூட நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இங்க சில வாலிபர்கள் இருக்கிறாங்க, அதுலயும் சில முதியோர்களும் இருக்கிறாங்க, வயது சென்றவர்கள் இருக்கிறாங்க, திருமணம் பண்ணி 20, 30, 40 வருஷம் கூட இணைந்திருக்கிறாங்க. அதனால இது எல்லாருக்கும் ஆலோசனைகள் தகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒருவர் இப்படி சொன்னாரு, திருமணத்துக்கு முன்னால எனக்கிட்ட 6 தியோரிஸ் இருந்தது எப்படி பிள்ளைங்களை வளர்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனா திருமணத்துக்கு பிறகு அவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா, எனக்கு 6 பிள்ளைங்க இருக்காங்க, ஆனா எனக்கு இந்த ஒரு தியோரிஸும் இல்லைன்னு சொல்லி அவர் சொன்னாராம். அப்படின்னா திருமணத்துக்கு முன்னுக்கு நமக்கு பல கருத்துக்கள் இருக்கிறது, பல யுகங்கள் இருக்கிறது, பல யோசனைகள் இருக்கிறது. ஆனா திருமணத்துக்கு பிற்பாடு அதெல்லாமே என்ன ஆகிறது, ஒட்டுமொத்தமாக செயல்படாம போயிடுது. இன்றைய தினத்துல நீங்களும் நானும் கேட்கக்கூடிய ஒரு சத்தியம் என்னதுன்னு சொன்னால், வேதாமத்திலிருந்து நமக்கு குடும்பத்துல எழுப்பி கட்டக்கூடிய சமயத்துல எவ்விதமாக போராட்டங்கள், சவால்கள், பிரச்சனைகளை கையாளுவது விதம் என்று காரியத்தை குறித்து இன்று நாம் தியானிக்கவிருக்கிறோம். இது திருமணம் ஆகாதவர்களுக்கு அடுத்தபடியாக அடுத்த கட்டம் வந்து திருமணம் புரிந்து 20, 30, 40 வருஷம் இருக்கிறாங்க. அவர்கள் நாம் அழைப்பு கொடுத்து அவர்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வாய்ப்பினை தருகிறது. அடுத்ததாக அடால்ட் அப்படின்னா தாத்தா பாட்டி, அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், போராட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அவர்களுடைய அனுபவத்தை குறித்தும் நாம் கேட்கவிருக்கிறோம். அதனால இது 2 வாரத்துக்கு நடப்பிருக்கிறதுனால நீங்கள் அனைவரும் கூட வந்து இந்த கூட்டத்துல பங்கு பெறணும் என்று சொல்லி எங்களுடைய வாஞ்ச. இவ்வேளையில் நாம் நேரத்தை தாழ்த்தாம பாஸ்டர் பவுல் எடிசன் அவர்களிடத்துல இந்த தருணத்தை ஒப்படைக்கிறேன். அவருக்கு குறித்து 2 வார்த்தைகள் மட்டும் சொல்லி நான் வரவேற்கிறேன். பாஸ்டர் பவுல் எடிசன் அவர்களை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும். அவரை ஊழியத்துல ஓய்வு பெற்றிருந்தாலும் அநேக புஸ்தகங்கள் அவர் எழுதி கொண்டிருக்கிறாரு. மிக்க அனுபவமிக்க ஒரு ஊழியக்காரர்.
உண்மையிலே ஆண்டவருக்கு பயந்து ஊழியக்காரர், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்களே கொண்டு அநேக ஊழியங்கள் நடத்தி கொண்டு வருவதற்காக கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். அதே சமயத்துல பயன்படுத்திக் கொள்ளவும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஜூம் பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் மேன்மைப்படுத்துகிறேன். இந்த வேலையில நேரத்தை தாழ்த்தாம பாஸ்டர் பவுல் எடிசன் அவர்களிடத்துல இந்த தருணத்தை கொடுக்கிறேன். பாஸ்டர், the time is yours. பாஸ்டர், நீங்க கோ-ஹோஸ்டா இருக்கீங்க, நீங்க ஸ்லைட் ஷேர் பண்ணலாம். கேக்குதா எட்வின்? பாஸ்டர் கொஞ்சம் சத்தம் உயர்த்துங்க. பாஸ்டர் எட்வின் கேக்குதா? ஹலோ பாஸ்டர் கேக்குது. நீங்க சவுண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நாம் நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொள்கிறோம். திருமணம், திருமண பந்தம், திருமணத்தினுடைய அடிப்படைகள், ஃபவுண்டேஷன்ஸ், இவைகளை பற்றி நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் படிக்க போகிறோம். இது இன்றைய மிக முக்கியமான ஒரு தேவை என்று நான் உணர்கிறேன். நம்முடைய சபைகள், நம்முடைய ஊழியங்கள், குடும்பங்கள் எல்லாம் ஊன்ற கட்டப்பட வேண்டிய காலம் இது ஆகும். இந்த காரியத்தை பற்றி பேச வேண்டும் என்கிற போது இந்த நாட்களில் அநேக மன முறிவுகள், டிவோர்சஸ் ஏராளம் நடைபெறுகிறது. எந்த காலத்தை விட இந்த காலத்திலே அதிகமான மன முறிவுகள், திருமணங்களை விட திருமண ரத்து, விவாக ரத்து மிக அதிகமாக காணப்படுகிறது. ஏன் அட்வென்டிஸ்ட் சபைகளிலும் இது இப்பொழுது அதனுடைய துவங்கியிருக்கிறது என்பது மனபாரமான ஒன்று, வருந்தத்தக்க ஒன்று. ஆகையால் திருமணம் என்றால் என்ன, அதனுடைய அடிப்படைகள் என்றால் என்ன, அவைகளை எல்லாம் நாம் புரிந்து கொண்டால் அது இந்த வீதத்தை குறைக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆகையால் நாம் இவைகளை புரிந்து கொள்ளத்தக்கதாக நாம் நேரம் எடுத்து படிக்கவும், அவைகளை நாம் வாசிக்கவும் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகும். திருமணத்தின் அடித்தளங்கள், அடித்தளங்கள் நம்முடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் விரும்புகிறோம். திருமணத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இருக்கிற அதே சமயத்தில் இன்று திருமண முறிவுகள் ஏற்படுகிறது. இதை குறித்து கடைசி காலத்துல எப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது தம்முடைய 2வது கடிதத்தில் இவ்வாறாக எழுதுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களில், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாகவும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும்
தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இது கடைசி காலத்தை பற்றிய ஒரு தரிசனம் என்றாலும் இந்த காலத்தில் அதிகமான பேர் திருமணத்திலே இணைய வேண்டும் என்று நினைக்கிற நல்லவர்கள் கூட, நல்ல குடும்பங்கள் கூட என்று நாம் நினைக்கிற குடும்பங்கள் கூட இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு, பிசாசின் தாக்குதலுக்கு உள்ளாகுவதை நாம் பார்க்கும் போது மிகுந்த மன வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. வேண்டிய குடும்பம் இன்றைக்கு சண்டைக்கும் வேதனைக்கும் வருத்தத்துக்கும் கண்ணீருக்கும் கவலைக்கும் இடமாக இருக்கிற போது அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது இல்லை. ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று அநேக மன முறிவுகள், திருமணம் என்று சொல்வதை விட விவாக ரத்துகள், அநேக மன முறிவுகள் ஏற்படுகிறது. நாம் சொல்லக்கூடும். அதுல ஒரு சில காரியத்தை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்திய எதிர்பார்ப்போடு நாம் மனமேடைக்கு போகிறோம். திருமணத்திற்காக பெரிய எதிர்பார்ப்பு மாற்றமாகவும் ஆகிவிடுகிறது. திருமணம் முடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்போம், நல்ல வாய்ப்புகள் இருக்கும், குழந்தை பேரு கிடைக்கும் என்றெல்லாம் கற்பனை செய்து கடைசியில் ஏமாற்றம் அடையக்கூடியவர்களையும் நம்மாலே பார்க்க முடிகிறது. வாழ்க்கையே சொர்க்கமாக போகிறது என்று எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் கூட சில வேளைகளில் மிகப்பெரிய சவால்களை சந்திக்க முடியாமல், ஏன் சாதாரண காரியங்களை கூட சந்திக்க முடியாமல் பெரும் ஏமாற்றத்திற்குள்ளாக ஆகிவிடுகிறார்கள். இன்ஃபாக்சுவேஷன். சில சமயங்கள்ல ஒரு நபரை பார்த்த மாத்திரத்தில் இவர் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றெல்லாம் அபாரமாக பெரிதாக கற்பனை செய்து கடைசியில மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கும் போது அது மன முடிவிலே போய் முடிகிறது. ஆகையால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருமணம் என்றால் என்ன? வாட் இஸ் மேரேஜ்? திருமணம் என்றால் என்ன? நார்மன் ரைட் என்பவர் சொல்கிறார், திருமணம் என்பது மொத்த வாழ்க்கைக்கான மொத்த நபரின் மொத்த உறுதியாகும் என்று சொல்கிறார். அதாவது வாழ்க்கை முழுவதற்குமான அந்த திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற அந்த இரண்டு நபர்களினுடைய உறுதி, முழுமையான உறுதி என்று அவர் குறிப்பிடுகிறார். திருமணம் என்பது இரண்டு பேர் சேர்ந்து வாழ்க்கையை கட்டுவது என்பது மாத்திரமல்ல, அது உறுதியான, முழு உறுதியான காரியம் என்று அவர் சொல்கிறார். இன்னொருவர் சொல்கிறார், திருமணம் என்பது மனிதர்களுக்கு தேவன் தந்த பரிசு. ஒருவர் பாடினார், மனைவி அமைவது என்றால் இறைவன் கொடுத்த வரம் என்று பாடினார். இன்னொருவர் கணவன் அமைவது என்றால் என்று சொன்னார். எப்படியாயினும் திருமணம் என்பது மனிதர்களுக்கு தேவன் தந்த பரிசு. வேதம் சொல்கிறது, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார். ஆக திருமணம் என்பது மனிதர்களுக்கு, மனுக்குலத்திற்கு தேவன் தந்த பரிசு. இன்னும் ஒருவர் குறிப்பிடுகிறார், தேவன் தமது சிறந்த வேலையை நம்மில் செய்யக்கூடிய பட்டறைதான் திருமணம். வாட் இஸ் மேரேஜ் அப்படின்னா அது ஒரு பட்டறை. என்ன பட்டறை? அங்கே என்ன நடைபெறுகிறது? தேவன் தம்முடைய சிறந்த வேலையை செய்ய போகிறார். அதற்கான பட்டறை தான் திருமணம். அப்படினால் அந்த பட்டறையில பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன, நல்ல பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன.
அதே போல மனித வாழ்க்கையில் சிறந்த காரியத்தை திருமணத்தின் மூலமாக தேவன் வடிவமைக்கிறார் என்று அவர் கூறியது ஆச்சரியத்திற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இன்று பொதுவாக திருமணம் என்றால் என்ன என்றால் அது இரண்டு நபர்களுக்கு இடையேயான ஒரு உடன்படிக்கை. இரண்டு நபர்கள், அவர்கள் அடல்ட் என்று சொல்லலாம், இந்தியாவில் 21 வயது ஆகியிருக்க வேண்டும். அப்படியானால் அந்த இரண்டு நபர்களுக்கு இடையேயான ஒரு உடன்படிக்கை. இன்னொரு சொன்ன இல்லை, அது ஒரு சமூக ஒப்பந்தம். அது தனிப்பட்ட நபர்கள் மாத்திரமல்ல, அதுல குடும்பங்கள் இணைகின்றன. ஆகையால் அந்த குடும்பங்கள் எல்லாவற்றையும் யோசித்து ஆலோசித்து முடிவெடுத்து செய்யப்படக்கூடிய ஒரு சமூக ஒப்பந்தம் என்று சொல்லுகிறார். இன்னும் ஒரு சில கவர்மெண்ட் என்ன சொல்ற, இட் இஸ் சிவிக் கவர்னன்ட். அதாவது ஒரு அரசாங்கம் இரண்டு பேர் திருமணம் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர் யார் என்பதற்கான ஒரு சான்றிதழை வழங்குகிறது. ஆகையால் இவர் திருமணம் செய்தவர் என்பதை குறிப்பதற்கான ஒப்பந்தம் என்று குறிக்கிறது. நான்காவதாக, திருமணம் என்பது ஒரு ஆன்மீக உடன்படிக்கை. ஆன்மீக உடன்படிக்கை என்றால் அவருடைய சமூகத்தில் செய்து கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கை. இரண்டு பேர், அவர்களை சார்ந்த குடும்பம், சபை ஆகிய குடும்பத்தில் அநேகர் மத்தியிலே தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்களால் இந்த காரியம் நடப்பிக்கப்படுகிறது. இது ஒரு ஆன்மீக உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். எப்படி இருந்தாலும் திருமணம் என்பது எப்போது யாரால் ஏற்படுத்தப்பட்டது என்பதற்கு வேதாகமம் கற்பிக்கும் காரியம் என்னவென்றால், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6-9 வசனங்களிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆகினும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆணை மாத்திரம் உண்டாக்கவில்லை, அல்லது பெண்ணை மாத்திரம் உண்டாக்கவில்லை, ஆணும் பெண்ணும் ஆக உண்டாக்கினார். மனுஷன் இந்த விவாகத்தின் போது, திருமணத்தின் போது அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பார், ஒன்று ஆக கலந்திருப்பார். எப்படி? அவர்கள் இருவரும் ஒரே They become one flesh. அவங்க ரெண்டு பேர் இரண்டு தனிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் இப்பொழுது ஒரே மாம்சம், ஒரே சரீரத்தை போல் இருக்கிறார்கள். தேவன் இரண்டு தனி நபர்களை ஒன்றாக சேர்க்கிறார். இங்கேதான் திருமணத்தை ஏற்படுத்தினார் தேவன். உறவு, இந்த திட்டம் தேவனாக யார் வேணாலும் எப்படி வேணாலும் நோ. இந்த இன்ஸ்டிடியூஷன் திருமணம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. என்ன நோக்கம்? இந்த திருமணம் ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? 4 நோக்கங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. திருமணத்தின் 4 நோக்கங்கள் என்ன அப்படின்னா, 1, கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வதற்காக.
கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வதற்காக, பிரிந்து அல்ல, தனித்தனியே அல்ல, சேர்ந்து வாழ்வதற்காக. அவருடைய மனது, அவருடைய சரீரம், அவருடைய எண்ணம், இப்போ கணவன் பாதி மனைவி பாதி என்றல்ல, 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்காக. 2வது காரணம் என்னன்னா, வேசித்தனத்திற்கு விலகி தங்களை காத்துக் கொள்வதற்காக. அதாவது ஒருவர் இன்னொருவரோடு உண்மையாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சேர்ந்து இருந்தால் மாத்திரம் போதாது, அவர்கள் உண்மையோடு இருக்க வேண்டும். அது நிமித்தம் அவர்கள் உண்மையாய் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாய் இருப்பது நிமித்தம் வேசித்தனத்திற்கு அவர்கள் விலக்கி தங்களை காத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தத்திலே காத்து கொள்ள வேண்டும். 3வதாக, வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யவும் ஆறுதல் அடையவும். அன்பான சகோதரனை சகோதரியே, திருமணம் என்பது என்ன அப்படின்னா, இது ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு இல்லை. கொஞ்ச நாள் நமக்கு விருப்பம் இருந்தால் தொடருவோம், இல்லைன்னா வேண்டாம் விட்டுருவோம் அப்படிங்கிறதுக்கு அல்ல. இந்த பாண்டேஜ் எவ்வளவு காலத்துக்கு அப்படின்னா, டில் டெத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்கணும்? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து, கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் உதவி செய்து ஆறுதல் அடைவதற்காக. என்ன ஆறுதல்? நாட் ஜஸ்ட் a comfort, அது ஆறுதல் அடையவும். 4வது காரணமாக, பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்க்க வேண்டும். எதற்காக? ஒரு நல்ல சமுதாயத்தை படைப்பதற்காக. பிள்ளைகளை பெற்று நாமத்தின் மகிமைக்காக அவர்களை வளர்க்க வேண்டும். அவர்களை வளர்க்க வேண்டிய ஒருவர் பாடினார், பிள்ளையை பெற்று விட்டால் போதுமா, பேணி வளர்க்க வேண்டும் தெரியுமா அப்படின்னார். அப்ப பிள்ளைகளை பெற்று அவர்களை ஆளாக்குவது, அவர்களை வளர்ப்பது, அவர்களை பாதுகாப்பது, அவர்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் கொடுத்து அவர்களோடு இருந்து அவர்களை சமுதாயத்தில் நிலைநிறுத்துவது. இந்த 4 நோக்கங்களை முன்வைத்துத்தான் திருமணம். திருமணத்தின் நோக்கம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நோக்கங்கள் எல்லாமே இன்றைக்கு சிதைந்து கிடக்கிறதை பார்க்க முடிகிறது. சேர்ந்து வாழ்வது வேசித்தனம் அப்படின்னா இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்டவரோடு உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று இன்றைய உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் அப்படின்னா இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை, நமக்கு பிடிச்சிருந்தா தேவையான மட்டும். பிள்ளைகள் we don't bother, அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை, நமக்கு பிள்ளைகள் வேண்டாம் என்றெல்லாம் நாம் நினைக்கிற போதிக்கிற சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் திருமணத்தின் நோக்கத்தை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். சரி, இந்த தேவன் திருமணத்தை ஏதேன் தோட்டத்திலே உண்டாக்கினார். எவ்வளவு காலத்துக்கு இந்த திருமண பந்தம் இருக்கணும் அப்படின்னா, அவர் சொல்லுகிறார், புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்திலாயிலும் தள்ளிவிடுவது நியாயமா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு ஆண்டவராகிய நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. தேவனுடைய திட்டத்துல இவ்வளவு காலம்தான் அப்படின்னு இல்லை. அவருடைய திட்டம் என்ன? இட்டர்னல், நித்தியமாக. ஓசியா 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நித்திய விவாகத்திற்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். கர்மான தேவனுடைய பிள்ளைகளை திருமணத்தின் போது மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் என்று சொல்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டத்துல
அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை. மன முறிவு என்பதற்கே இடம் இல்லை. சரி, ஆனால் இன்றைய உலகத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட தாரம், பாலிகேமி. ஆனால் தேவனுடைய திட்டத்துல பாலிகேமிக்கு இடம் இருக்குதா? நோவே. மல்கியா புத்தகத்திலே வாசிக்கிறோம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவனிடத்திலிருந்த ஒரு 10 ஆதாம் 10 ஏவாளை படைத்திருக்க முடியாதா என்ன? அப்படி இல்லை. ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை, ஏன் ஒரு 4 ஏவாளை கொடுத்திருக்கலாமே? அப்பொழுது இந்த பூமி அதிகமாக சீக்கிரமாக நிரம்பி இருக்குமே. ஏன் ஒருவனுக்கு ஒருத்தி? தேவனுடைய திட்டத்தில் அதுதான் உண்மை. ஒருவன் ஒருத்தி, ஒருவனிடத்துல ஒருத்தி. அவங்க உண்மையா இருக்கணும். அப்படி அவங்க ஒருவருக்கு ஒருவர் உண்மையா இருந்தால் அவருடைய சந்ததியும் அப்படி வரும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆனால் இந்த உலகத்தில் இந்த அடிப்படைகள் எல்லாம் தகர்க்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எதை தேவன் சரி இப்படித்தான் என்று சொல்கிறாரோ அவைகள் எல்லாம் இன்றைய உலகத்துல தகர்க்கப்படுகிறது. காரணம் என்ன? இன்றைய சமூகம் திருமணத்தை எப்படி பார்க்கிறது? திருமணம் அப்படின்னா அவருடைய மனதுக்கு என்ன வருகிறது அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிறது சில சமயங்கள்ல அது ஒரு வியாபாரம் என்று நினைக்கிறார்கள். ஒரு வியாபாரத்தை போல நினைக்கிறாங்க. அதாவது வியாபாரத்துல நமக்கு லாப கணக்கு தான் போடும், நஷ்டத்தை யாரும் விரும்புறது இல்லை, அப்படிதானே? ஆம். அதனால திருமணம் அப்படின்ன உடனே நமக்கு வரதட்சணை, பணம், டவுரி கிடைக்கும், நிறைய கிடைக்கும். எங்களுக்கு வீடு, காரு, சொத்து எல்லாம் கிடைக்கும். பெண் மாத்திரமல்ல, அதோடு கூட சேர்ந்து எல்லாம் கிடைக்கும். ஆண் மாத்திரமல்ல, அதோடு கூட சேர்ந்து எல்லாம் கிடைக்கும். சொத்து எல்லாம் கிடைக்கும். இவங்களுக்கு ஒருத்தர் தான் மகன், மகள் அப்படின்னா ரொம்ப பெரிய கணக்கு, வியாபாரம். ரெண்டாவது பணத்துக்கு முதலிடம். ரெண்டாவது படிப்பு. படிப்பு நல்லா படிச்சிருக்காங்களா? நல்லா படிச்சிருந்தா அதுக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது. அப்புறம் அழகு. அழகு, இந்த படிப்பை வைத்து, அழகை வைத்து சில சமயத்தில் பேரம் கூட பேசப்படுகிறது. சரி, கொஞ்சம் பணம், கொஞ்சம் நகை நீங்க கொஞ்சம் குறைச்சு கொடுத்தா பரவாயில்ல, ஓகே என்றெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்தஸ்து. அந்தஸ்து, நம்முடைய குடும்பம் அந்தஸ்து என்ன, அதுக்கேற்றா போல ஒரு அந்தஸ்துள்ள ஒரு குடும்பம் அப்படி பார்க்கணும். அல்லது ஜாதி, casteism plays a role here. ஆக இன்றைய உலகம், சமூகம் திருமணத்தை இப்படி எல்லாம் பார்க்கிறது. சரி, திருமணத்துல என்னதான் பார்க்கணும்னு சொல்ல வர்றீங்க அப்படின்னா, திருமணத்துல பார்க்க வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அதுல ஒன்று மார்க்கம். மார்க்கம் அப்படிங்கிறப்ப நம்ம எந்த வழியில, என்ன மார்க்கத்துல போயிட்டு இருக்கிறோம், அதாவது நம்முடைய விசுவாசம் என்ன, கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோமா? நம்முடைய விசுவாசம் அப்படின்னா, ஒரு மணப்பெண் இருக்கிறாள், அவளுக்கு ஒரு மணமகனை பார்க்க வேண்டும், அல்லது ஒரு மணமகன் இருக்கிறான், அவளுக்கு ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும். அப்படின்னா இந்த உலகம் என்ன பார்க்குது? பணத்தை பார்க்குது, படிப்பை பார்க்குது, அழகை பார்க்குது, அந்தஸ்தை பார்க்குது, ஜாதியை பார்க்குது, இன்னும் எத்தனையோ சொல்லிட்டே போலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவர் தனக்கு வரக்கூடிய கணவன் அல்லது தனக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, ரிலீஜியன். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிற ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிற ஒருத்தியை தான் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே விசுவாசம். ஏன் இதை அடிப்படையாக நாம் வைக்கிறோம் என்றால், இதை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையே அமைய போகிறது. சில சமயங்கள பணத்துக்காக அவங்க வேற மார்க்கத்துக்கு போகிறவர்களை பார்க்கிறோம்.
பணத்திற்காக விசுவாசத்தை விட்டு கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் மிக ஏராளமாகவும் தாராளமாகவும் நடக்கிறது. நான் வேறு யாரையும் பற்றி பேசுகிறேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். விதின் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் ஏழைகளுக்குள்ளாகவே, 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபைக்குள்ளாகவே இன்னைக்கு வெளியே போய் நமக்கு நல்லா அங்கெல்லாம் நமக்கு நிறைய நகை போடுவாங்க, பணம் கிடைக்கும், அப்படி கிடைக்கும் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்கக்கூடிய அனுபவங்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம எதை பார்க்கணும்? திருமணத்துல மணப்பெண்ணை தேடுகிறவர் இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையை பார்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிரைட்டீரியா என்னன்னா மார்க்கம், விசுவாசம். சரி, அழகை பார்க்க வேண்டாம், பாருங்கள், குண அழகை பாருங்கள். அழகும் வேண்டும், குண அழகும் வேண்டும். இன்னைக்கு வெளிப்புறத்தை பார்த்து ஏமாந்து போகிறவர்கள் ஏராளம். அழகு வெளி அழகை பார்த்து புற அழகை பார்த்து ஏமாந்து போகிறவர்கள் ஏராளம். இதற்காகவே அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு கொடுத்து விடுகிறார்கள். எனக்கு அன்பான சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பியே, தங்கையே, உன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாயிரு, உன் விசுவாசத்தில் உண்மையாயிரு. அழகை பார், குண அழகை பார், நல்ல பண்புகள் இருக்கிறதா என்று பார். நம்முடைய விசுவாசத்தோடு ஒட்டி போகிற, உறவாடுகின்ற நல்ல குணம் இருக்கிறதா, பண்பு இருக்கிறதா, உழைக்கக்கூடியவரா? பண்பு அப்படிங்கிறப்ப இந்த நாட்கள்ல யார்கிட்ட என்ன தெரியாது. நிறைய சம்பாதிக்கிறாரு, இன்ஜினியரு என்னெல்லாம் சொல்றாங்க. ஆனால் குடிப்பழக்கம், எத்தனையோ போதை மருந்துக்கு அடிவாகிற பழக்கம் நிறைய இருக்குது. சொல்லிக்கொண்டு போனால் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகையால் திருமணம் என்று வருகிற போது நாம் முக்கியமாக பார்க்கக்கூடியது, ஒரு கணவனை, ஒரு மாப்பிள்ளையை, ஒரு ஆண்மகனை தேடுவதாக இருந்தால் அந்த ஆண்மகனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, அவர் தேவன் இறை பக்தி எப்படிப்பட்டது, அவர் நன்றாக கடினமாக உழைக்கக்கூடியவரா, அல்லது லேசாக இருந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கு உடையவரா, அவருடைய பண்புகள் எப்படிப்பட்டது, அவர் பழகுகிற விதம் எப்படிப்பட்டது, அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள், இதையெல்லாம் பார்க்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாகும். சரி, அப்படின்னால் இன்றைக்கு ஏன் திருமண முறிவுகள், அதாவது விவாகரத்துக்கள் ஏன் நடக்கிறது அப்படின்னா, இருதய கடினம், ஹார்ட் ஹார்ட். நான் பாசித்தோம் அல்லவா, நிறைய காரியத்தை இருதய கடினம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளாமை, திருமணம் புரிந்து கொள்ளாமை. சில சமயங்களில் இந்த உலகத்துல உள்ள காரியத்தை பார்க்கிறோம். வரதட்சணை இவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னாங்க, கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஏமாத்திட்டாங்க. நோ, வேண்டாம். சொத்து, இவ்வளவு சொத்து வரும், இந்த சொத்தை நீங்க எழுதி கொடுங்க, அப்பதான் நான் உங்களுடைய மகளை வச்சிருப்பேன் அல்லது நான் பெறுவேன். தண்டலாம். உண்மை இன்மை இந்த நாட்கள்ல மிகவும் குறைவாக இருக்கிறது. என்னன்னா, கணவன் மனைவியிடத்திலோ, மனைவி தன் கணவனிடத்திலோ உண்மை இல்லாத தன்னுடைய மனப்பான்மை, காம்ப்ளெக்ஸ், ஏதர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்றைக்கு குடும்பங்களை அதிகமாக தாக்கிக் கொண்டே இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்னென்ன காரியங்கள் எல்லாம் சாதாரணமாக இன்றைக்கு பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னா, ஒரு திருமணம் என்று வருகிற போது, இந்த குடும்பம் என்று வருகிற போது, குடும்பத்துக்கு யார் தலைவர்? கணவனா மனைவியா? கணவனா மனைவியா என்கிற இந்த
சரி, குடும்பத்தினுடைய பணத்தை கையாள்வது யார்? Who has to handle money? கணவனா மனைவியா? வரவு செலவு பற்றிய காரியத்தில் நாம் கணக்கு பார்க்கணுமா? சில கணவன்மார்கள் அப்படியே செலவு செய்து கொண்டிருப்பாங்க, மனைவி சொன்னா கேட்க மாட்டாங்க, அல்லது மனைவி அதிகமாக செலவு செய்யக்கூடியவளாக இருப்பாள். சொல்லுவாங்கல்ல, வரவு 8 அண்ணா செலவு 10 அண்ணா அப்படின்னு. அதிகமான குடும்பங்கள் இப்படிப்பட்ட காரியத்துல, அதிகமான குடும்பங்கள் இன்னைக்கெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், செய்தித்தாள்களை வாசிக்கிறோம், குடும்பமாக தற்கொலை செய்து கொண்டார்கள். ஏன்? காரணம் என்ன அப்படின்னா நிர்வாகம் இன்மை. சரி, திருமணம் ஆயிருக்கு, தன்னுடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டுமா? மாமன் மாமியார் உறவு முறைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, அவர்களை நாம் எப்படி கையாள்வது? இது ஒரு பெரிய பிரச்சனை. மாமன் மாமியார் அத்தை மருமகள் அப்படின்னு வர்றப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? ஆங்கிலத்தை சொல்லுவாங்க சன் இன் லா. சட்ட பிரகாரமாக இவன் மகன், அல்லது இவள் என்னுடைய மருமகள். ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்ன? அப்படி இல்லை, நீயா நானா அப்படிங்கிறது. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் குடித்தனமாக, தனி குடித்தனமாக இருக்கிறதா அல்லது கூட்டு குடும்பமா இருக்கிறதா அப்படிங்கிறதும் இன்றைய நாட்கள்ல ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைகளா அப்படின்னா நிச்சயமாக இல்லைங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் முடிவை காண முடியுமா? நிச்சயமாக முடியும். நாட்களிலே திருமணம் செய்து கொள்ளுகிறவர்கள் அதற்கு முன்னதாக ஆலோசனை பெற்றால் எப்படி இருக்கும்? திருமண ஆலோசனை சபைகளிலே, நம்முடைய சபைகளிலே திருமணம் நடைபெறுகிறது. நடைபெறுவதற்கு முன்பாக அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்தால், கணவன் மனைவியாக போகிறவர்கள், பிள்ளைகளை பெற போகிறவர்கள், உறவுகளை வளப்படுத்துவதற்கு, தன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு அவர்களுக்கு தேவையான மேரேஜ் கவுன்சில், ப்ரீ மெரிட்டல் கவுன்சில், திருமணத்திற்கு முன்பாக அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுத்தால் அது எப்படி இருக்கும்? இந்த ஆலோசனைகள் இல்லாததனால்தான் அவர்கள் எதிர்பார்த்து கடைசியில் பெரிய ஏமாற்றத்தை அடையும் போது அவர்கள் விரக்தி அடைந்து விடுகிறார். குடும்பங்கள் சிதறி போகின்றன. சின்னாபின்னம். இந்த சபை, மலேசியாவில் உள்ள நம்முடைய சபை போல் ஹெட்வின் ஸ்டான்லி இவருடைய சபைகளில் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தை படிக்க வேண்டும் என்று இந்த செஷனை வைத்திருக்கிறாங்க. இது தொடர்ந்து அநேக நாட்களுக்கு செல்ல இருக்கிறது. இதில் செய்தியை கேட்கிற வாலிப தம்பி தங்கைகள் யாராக இருந்தாலும் சரி, ஏன் திருமணமாகி தங்களுடைய வாழ்க்கையிலே பல இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் இங்கே நிச்சயமாக ஆலோசனை கிடைக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங் மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும். சரி, அப்புறம் கம்யூனிகேஷன். நான் உண்மையாகவே நான் வாழக்கூடிய இந்த உலகம் இப்பொழுது மிகவும் சுருங்கி விட்டது என்று சொல்லுவாங்க. இப்போ உலகமே ஒரு நெட்வொர்க்குள்ளாக வந்துருச்சு. உலகமே நம்முடைய கையில் என்று சொல்வது போல நம்முடைய கையில இருக்கிற அந்த கைபேசியிலே உலகமே வந்து விட்டது. இப்போ கம்யூனிகேஷன், நான் இங்க இருக்கிறேன், நீங்க யூகேல இருக்கிறீங்க, மலேசியாவில் இருக்கிறீங்க, கனடால இருக்கிறீங்க, எல்லாரும் ஒரே சமயத்துல பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் பார்த்து பேசக்கூடிய தூரத்துக்கு வந்து விட்டது. அப்படிதானே? ஆனால் இப்படி சுருங்கிவிட்ட சமயத்துல வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையில உள்ள அந்த கம்யூனிகேஷன் எப்படி நெருக்கமா இருக்குதா, தூரமா இருக்குதா அப்படின்னா அநேக குடும்பங்கள்ல
அந்த தொடர்பு தூரமாகிவிட்டது. உலகத்துல நான் இங்க இருந்து அமெரிக்காவோடு பேசுறேன், ஆனா வீட்டுக்குள்ள வந்த மாத்திரத்துல அந்த உறவு, அந்த இடைவெளி தூரமாக இருக்கிறதா? அது எவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை? இந்த பிரச்சனையை நாம் தீர்வு காண வேண்டாமா? இந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வு காண வேண்டாமா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிந்து கொள்ளாமை. இந்த புரிந்து கொள்ளாமை என்று நாம் சொல்லும் போது, 2 பேர் வாழக்கூடியவர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஏன் புரிந்து கொள்ளாமை அப்படின்னா ஈடுபாடு இல்லை. 2 பேருக்குள்ளாக ஈடுபாடு இல்லை. அந்த ஈடுபாடு இருக்க வேண்டும். குடும்பம் என்று வருகிற போது அதுல ஈடுபாடு இருக்க வேண்டும். ஒரு சொன்னார், the family prays together, stays together என்று சொன்னார். அப்படின்னா சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பம் சேர்ந்தே இருக்கும். வேதத்தை வாசிக்கிற குடும்பமாக இந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் அது எப்படி இருக்கும்? இந்த மெய்யாகவே இந்த செஷன் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாள் மாலையிலும் கேட்க போகிற காரியங்கள், ஒவ்வொரு இஷ்யூஸ், ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றி நம்மோடு விவாதிப்பார்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆகையால் இந்த செஷன் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி இந்த நாளின் செய்தியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். 3 magic words of lasting happiness. உங்களுடைய வாழ்க்கை தித்திக்க வேண்டும் என்றால் அதற்கு 3 magic words, 3 வார்த்தைகள். இந்த 3 வார்த்தைகள் வாழ்க்கையில, இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் கணவனோ மனைவியோ இதை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை நித்திய சந்தோஷத்தை உடையதாக இருக்கும். அதுல நம்பர் 1 என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட், விட்டு கொடுத்தல். திருமணமான மாத்திரத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்டா? வாட் அட்ஜஸ்ட்மெண்ட் யூ ஆர் டாக்கிங் அப்படின்னு நீங்க கேட்கலாம். விட்டு கொடுக்கணுமா? எதை நான் விட்டு கொடுக்கிறது என்று கேட்கலாம். யார் விட்டு கொடுப்பது என்கிற கேள்வி எழுப்பலாம். கணவியா, கணவன் விட்டு கொடுக்க வேண்டுமா அல்லது மனைவி விட்டு கொடுக்க வேண்டுமா? கிட்டார், இந்த இசை கருவியில 6 நரம்புகள் இருக்கிறது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த 6 நரம்புகள் இருந்து இசை வரணும் அப்படின்னா அந்த முதலாவது கீழே இருக்கிற அந்த நரம்ப இ அப்படின்னு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதோட ஒன்றோடு அடுத்த நரம்பும் அதுவும் இசைவினைப்பாக இருக்கணும், அடுத்த நரம்பு மற்றதோடு என்று இருந்தால் எல்லாம் சரியா இருக்கிறப்ப அதுல இசை வரும். இசை வரும். அப்படி இல்லைன்னா ஓசை தான் வரும். இது காரணம் என்ன? இசை வர வேண்டும் என்றால் அத ஒன்றோடு ஒன்று இருக்கத்தக்கதாக கூட்டணும், இல்லைன்னா குறைக்கணும். இல்லை கூட்டணும் அல்லது குறைக்கணும். அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட், வாழ்க்கைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் மிகவும் தேவையாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் திருமணம் முடித்த மாத்திரத்துல கணவன் அட்ஜஸ்ட் பண்றதில்லை அல்லது மனைவி அட்ஜஸ்ட் பண்றதில்லை. 2 பேரும் நான் இங்க இழுக்கிறது, நான் அவங்க அந்த பக்கத்தில் இழுக்கிறது, கடைசியில அது அறுந்து போயிடும். The first thing, adjustment. Number 2, care. ஒரு கவனம் செலுத்துறோம். ஒரு பெட்ஸ் வளர்க்கிற இருந்தா அதுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறோம்? குடும்பம் என்ற ஒன்றை வளர்க்க வேண்டும் என்றால் எவ்வளவு கவனம் செலுத்தணும்? இந்த கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறப்ப கணவன் மனைவி, மனைவி கணவனை
மாத்திரம் கவனிக்க வேண்டும் என்பது அல்ல. கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற மனைவி எப்படி செயல்பட வேண்டும், மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற கணவன் எப்படி செயல்பட வேண்டும். அதாவது இங்கதான் இன் லா, இங்கதான் அந்த அப்படின்னா மாமியோ மருமகளோ மாமனோ சிஸ்டர் என்லா சொல்லுவாங்கல்ல, குழந்தையா நாத்தினார், இவங்க எல்லாம் வர்றாங்க. உறவு இங்கே ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல, அவரை சார்ந்திருக்கிற குடும்பம், அவளை சார்ந்திருக்கிற குடும்பம். அவங்களெல்லாம் கவனிக்கணும். எனக்கு பிடித்தவங்க மாத்திரம் வந்தாதான், எங்க வீட்டுல இருந்து வந்தாதான் அப்படின்னு இல்லைங்க. கவனம். கணவன் மனைவி, அவருடைய வீட்டார் அவருடைய வீட்டார், இவர்கள் எல்லாம் கவனிக்கும் போது கேர், உண்மையான அந்த கவனம் செலுத்தும் போது அது இன்னும் மெருகூட்டக்கூடியதாக இருக்கும். கடைசியாக பட் நாட் லீஸ்ட், அன்பு. அன்பு என்பது ஒரு பரிசுத்தமான கொள்கை. இட்ஸ் அ ஹோலி பிரின்சிபிள். இது சுயநலத்தோடு கூடியது அல்ல. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அந்த அன்பு இங்கே வருமானால், தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேவனை நேசித்தார். கணவன் மனைவியாக 2 பேரும் சேர்ந்து தேவனை நேசித்தார். ஒருவரை ஒருவர் நேசித்தார், குடும்பத்தில் உள்ளவர்களை நேசித்தார். அந்த அன்பு அப்படியே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். ஆகையால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல ஒரு குடும்பமாக கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வது என்பது ஒரு சந்தோஷமான காரியம் மாத்திரமல்ல, ஆனால் இந்த காலத்தில் அது ஒரு சவாலான காரியம். ஏன்? இந்த உலகம் இன்றைக்கு தேவனுடைய அடிப்படைகளை விட்டு தூரம் தூரமாக போய்கொண்டிருக்கிறது. தேவனுடைய நியமங்களை விட்டு இப்படித்தான் என்று சொல்லிக் கொண்டு போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு ஆண் ஒரு பெண் என்று சொன்னால் இல்லை இல்லை, ஒரு ஆணும் ஆணும், அல்லது ஒரு பெண்ணும் பெண்ணும், அல்லது ஒரு பெண்ணும் எத்தனையோ ஆண்களும், அல்லது ஒரு ஆணும் எத்தனையோ பெண்களும். அது இவ்வளவு காலம் என்று அல்ல. நாம் நினைத்தால் வைத்துக் கொள்ளலாம், இல்லாவிட்டால் விட்டு விடலாம். அது இதை பொறுத்துத்தான் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிற இந்த உலகத்துல என்பது சமுதாயத்தின் அடிப்படை. குடும்பத்தின் மகிழ்ச்சி என்பது நாம் ஒரு கணவன் ஒரு மனைவி தன்னை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஒருவருக்கொருவர் ஒப்பு கொடுத்து வாழ்வதில் தான் இருக்கிறது. வீட்டுக்குள்ள பிரச்சனை வீட்டுக்குள்ளே தான் இருக்க வேண்டும், அது வெளியே போகக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யறது? உள்ளேயே இருந்து வெந்து கொண்டிருக்கிறதா? இல்லை. தேவனுடைய ஆலோசனையை நாடுங்கள், தேவனுடைய வழி நடத்துதலை தேடுங்கள். நல்ல தேவனுடைய ஊழியக்காரரிடத்தில் ஆலோசனையை பெற்றால் அது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா? நல்ல பெற்றோர்கள், நல்ல பிள்ளைகள். இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கிறதும் ஒரு, இன்னைக்கு பிள்ளைகளை அடக்கணும்னு சொன்னா உடனே கையில ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தாச்சுன்னா போதும், பிள்ளைகள் எல்லாம் கப்சிப்புன்னு ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஹவு மச் டேமேஜ் ஆர் தி டூயிங் டு த சைல்ட்? அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாக்குகிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டாமா? ஆகையால் குழந்தை வளர்ப்பு என்பது சாதாரணமான காரியம் அல்ல, அது ஒரு பெரிய சவால் நிறைந்த காரியமாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு மாத்திரமல்ல, பெற்றோர் பிள்ளைகள் உறவு மாத்திரமல்ல, சகோதர சகோதரிகள் என்கிற உறவு மாத்திரமல்ல, கணவன் மனைவி அத்தை மாமா இந்த உறவு மாத்திரமல்ல, சித்தப்பா சித்தி பெரியம்மா தாத்தா பாட்டி இந்த உறவு மாத்திரமல்ல, சபை, பல சபைகள், பல குடும்பங்கள் சேர்ந்த ஒரு சபை, இது மாத்திரமல்ல. உலகத்துல
ஒரு குடும்பம் அடிப்படையாக இருக்கிறது. இந்த அடிப்படை தகர்க்கப்பட்டு விட்டால் சமுதாயமே தகர்க்கப்பட்டு விடும். ஆகையால் சாத்தான் இந்த கண்ணியமான, மகிழ்ச்சியான, சமாதானமான இந்த குடும்பத்தை அழிப்பதற்கு பல வழிவகைகளை இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சவால் நிறைந்த காலத்துல உங்களுடைய குடும்பம் சமாதானம் நிறைந்த குடும்பமாக, சந்தோஷம் நிறைந்த குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் திருமணத்தின் அடித்தளங்கள் என்னென்ன கொண்டு திருமணத்தின் அடித்தளங்களை நாம் கட்டுகிறவர்களாக, திருமணத்தின் அடித்தளங்களை நாம் கவனத்தோடு பராமரிக்கிறவர்களாக இருந்து திருமணத்தை மகிழ்ச்சி நிறைந்ததாக, குடும்பத்தை இந்த பூமியில் ஒரு சிறிய பரலோகமாக, குட்டி பரலோகமாக ஆக்க தேவன் கிருபையும் இரக்கமும் செய்வார்களாக. வரக்கூடிய நாட்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். என் அன்பு தம்பி தங்கிகள், இந்த ஆலோசனைக்கு காது கொடுத்து கேட்கும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தலைக வந்து பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இதோ இந்த மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி ஒரு சில நிமிட நேரங்கள் தியானித்த தியானத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய சபைகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகள் இந்த உலகத்தில் கர்த்தருக்கென்று நாட்டின விருட்சங்களாக இருக்க வேண்டும். உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தக்கூடிய சந்ததிகளாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய சந்ததிகளாக இருக்க வேண்டும். பரிசுத்த கொள்கைகளுக்கு இடம் கொடுக்கிற சந்ததிகளாக இருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், எங்களுடைய சபைகள் மகிழ்ச்சி மிக்க, சந்தோஷமிக்க குடும்பங்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விதத்துல ஆண்டவரே, இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு போதிக்கிற நல்ல போதனைகளுக்காக ஸ்தோத்திரம். திருமணத்தின் அடித்தளங்களை குறித்து நாங்கள் தியானிக்கிற ஒவ்வொரு நாள் மாலை பொழுதும் எங்களுக்கு மகிழ்ச்சியான மாலை பொழுதாக, எங்களுடைய கண்களை திறக்கக்கூடிய மாலை பொழுதாக இருக்கட்டும். திருமணத்திற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறவர்களும், ஏற்கனவே திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பாடங்களையும் போதனைகளையும் கற்று கர்த்தருக்கென்று நற்கந்தங்களாக, போலாதாரங்களாக, சுகந்த வாசனையாக வாழ்வதற்கு நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவார்கள். ஆமென். ஆமென். அருமையான ஒரு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் எல்லாம் மறவாத்திருங்க. ஆமென். ஆசீர்வாத ஜெபத்தை சொல்லுங்க பாஸ்டர். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். சோதனையின்றி எங்களை விலக்கி காத்தரலும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். நன்றி. போதகர் பவுல் எடிசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் மிகவும் அருமையான ஒரு விளக்கங்களை நமக்கு வேதாமத்திலிருந்து எடுத்து காட்டினாரு. நாளை தினத்துல நம்ம மத்தியில் பாஸ்டர் ஜான்சன் முத்துராஜ், மெட்ரோ சென்னை செக்ஷன் பிரசிடென்ட் அவர்கள் நமக்கு நாளை தினத்துல பாடத்தை இந்த கவுன்சிலிங் செஷனை நடத்த வர்றாரு. அதனால ஃபேமிலி அண்ட் பேக்ரவுண்ட், ஃபேமிலி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு அந்த தலைப்பின் கீழே அவர் நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்ள வருகிறார். அதனால சில லெக்சர்ஸா இருக்கலாம், சிலது வந்து அனுபவ ரீதியா கூட இருக்கும். அதனால இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சிலருக்கு கேள்விகள் இருக்குமானால் தயவாக என் இடத்துல நீங்க இந்த சேட் பாக்ஸ் மூலமாக அனுப்பி வைங்க. பாஸ்டர் துரைராஜ் இருக்கிறாரு நமக்கு ஆலோசகராக.
அல்லது பாஸ்டர் பால் எடிசன் கூட இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு மன்னிக்கணும், நமக்கு அதிகமான நேரம் இல்லை. ஆயினும் உங்களுக்கு ஏதாவது இந்த தலைப்பின் கீழே ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் தயவாக எனக்கு சேட் பாக்ஸ் மூலமாக அனுப்பி வைங்க. அது நாளை தினத்துல அவங்களுக்கு விடை நாங்கள் தெரியப்படுத்துவோம். பாஸ்டர் துரைராஜ், பாஸ்டர் எரிசன் மற்றும் மூத்த போதகர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால அவர்கள் நமக்கு ஆலோசனைகளை கொடுப்பாங்க. ஆகையினால இன்றைக்கு நாம அறிவிப்பு கடந்து போகலாம். ஏன்னா நமக்கு அடுத்து வர கூட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த கூட்டத்துக்காக நாம் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. அதனால நாளை தினத்தில் இதே நேரத்தை மீண்டும் நாம் சந்திக்க வருவோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரும் ஆஸ்வதிப்பாராக. இந்த வேலையில பிரதர் எட்வர்ட் அவர்கள் இடத்துல ஒப்படைக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாடத்தை ரொம்ப அழகாக நமக்கு இந்த கவுன்சிலிங்கை சொல்லிக் கொடுத்த பாஸ்டர் அவருக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் ரொம்ப அழகா சொல்லிக் கொடுத்தார். நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கார். பாஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டார். நமக்கு நேரம் இல்லை. ஆக்சுவலா என்னன்னாக்க ஃப்ரீயா நமக்கு கிடைக்கிற கவுன்சில் சுருக்கமா சொல்லிடுறேன். என்னன்னாக்க வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஒரு கவுன்சிலிங் போகணும்னு எவ்வளோன்னு. 200 பவுண்ட்ல இருந்து 250 பவுண்ட் வரைக்கும் வாங்காங்க பாரு அவருக்கு மேரேஜ் கவுன்சிலிங். பயங்கர எக்ஸ்பென்சிவ் வெளிநாட்டுல, சாதாரண கிடையாது. ரொம்ப காசு கொடுத்தா கவுன்சிலிங் போகணும். நமக்கு ஃப்ரீயா கவுன்சில் கொடுக்குறாங்க. அதனால தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்கனாக்க வர்ற நாட்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கல்யாணம் முடிச்சவங்களும் சரி, கல்யாணம் முடிக்காதவங்களும் சரி, நீங்க வயசானவங்க சரி, எல்லாருமே என்னன்னாக்க குடும்பத்தோட வாங்க. நிறைய காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய வல்லமையான போதர்கள் இருக்காங்க. லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் லைசன்ஸ் ஹோல்டர் பாஸ்டர்ஸ் இருக்காங்க. கல்யாணம் எதுவும் பிளான் பண்றது அப்படி இருந்தா கூட இந்த பாஸ்டர்களை, பாஸ்டர் துரைராஜ் எங்கள் இருக்காங்க, பாஸ்டர் எடிசன் இருக்காங்க, பாஸ்டர் மனசி அவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் லைசன்ஸ் ஹோல்டர் பாஸ்டர்ஸ். கல்யாணத்துக்கு கூட அவங்களை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய காரியம் இருக்கு. இது என்னன்னாக்கா நிறைய காரியம் இதுல இருந்து நம்ம கத்துக்கலாம். அதனால அவங்கள்ட்ட நம்ம தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் கொடுக்கணும், இந்த கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க கொடுத்துருங்க. ஏன் நம்ம ரஷ் பண்றோம் அப்படின்னாக்க இது இந்த இதுக்கு பின்னாடி இன்னொரு கூட்டம் நமக்கு நடக்குது. அதனால என்னன்னாக்கா நம்ம இன்னொரு 15 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல இன்னொரு கூட்டம் ஆரம்பிக்க போகுது. அதனால தயவு செய்து உங்கள்ட்ட இருக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா அதுக்கு நம்ம தனி செக்ஷன் வச்சுக்கலாம். இது 10 நாளைக்கு இந்த கூட்டம் நடக்கும். 9 மீட்டிங் 10 மீட்டிங் நடக்குது இதுல. அதனால தயவு செய்து நீங்க உங்க கொஸ்டின்கள்லாம், உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அந்த செக்ஷன்ல என்னென்ன கேள்விகள் இருக்கோ, என்னென்ன கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் தரப்படும். அதுல எல்லா பாஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த பேனல்ல பாஸ்டர்ஸ் இருக்காங்க. இதுல உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் ஃப்ரீயா, காசே இல்லை இதுக்கு. அதனால நீங்க தயவு செய்து என்னக்கா ஃப்ரீயா நடத்திட்டு இருக்கிற கூட்டம். பாஸ்டர் எட்வினுக்கு ரொம்ப நன்றி. நமக்கு இந்த கூட்டத்தை நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதனால தயவு செய்து நீங்க கூட்டத்துக்கு தொடர்ந்து வாங்க. நிறைய பேரை கூட்டிட்டு வாங்க. கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் நினைச்சேன் 200 பேருக்கு 150 200 பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப கம்மியா தான் நம்ம வந்திருக்கோம். அதனால எல்லார்ட்டையும் நீங்க சொல்லுங்க. சொல்லலைன்னா நமக்கு அதுல அக்கறை இல்லைன்னு அர்த்தம். நான் அன்பா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம அன்பா எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் இந்த கூட்டத்துக்கு. அதனால கூட்டிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் இந்த ஆலோசனை கேட்டுக்கோம். ஃப்ரீயா கிடைக்கிற ஆலோசனை காசு கொடுத்து இங்கெல்லாம் வெளிநாட்டுல கிடைக்குது. காசு கொடுத்தாதான் கிடைக்கும். அதுவும் டைமுக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்தா தரமாட்டாங்க. அது மாதிரி நிறைய பேர் இங்க நாங்க பார்த்துருக்கோம் வெளிநாட்டுல. காசு கொடுத்தா கவுன்சிலிங், நீங்க மேரேஜ் கவுன்சிலிங் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பயங்கர எக்ஸ்பென்சிவ் வெளிநாட்டுல. அதனால ஃப்ரீயா இதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு உருவாக்கி சொல்லி கொடுக்குறாங்க. தயவு செய்து நீங்க எல்லாரும் குடும்பத்தோட இந்த கேட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்தது என்ன அறிவிப்பா நமக்கு இருக்குன்னாக்க ஃபர்ஸ்ட் அந்த இதை போடுங்க நீங்க ஸ்லைட. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அப்படின்ற தலைப்புல நமக்கு தொடர்ந்து இந்த கூட்டங்கள் நடக்கும். இந்த கூட்டம் இதுக்கு அடுத்து இங்க 2 மணிக்கு, அதாவது இந்தியா டைம் வருங்க, 6:30 மணில இருந்து இந்த கூட்டம் நடக்கும். நீங்க தயவு செய்து வாங்க. அது முடிஞ்ச பிறகு நமக்கு சாபத் ஸ்கூல் நடக்கும். ஸோ இந்த கூட்டம் தொடர்ந்து நீங்க 6:30 PM இருக்கும். யூகேல இருக்க டைம் 1 o'clock, பிரான்ஸ்ல 2 மணி, அப்படி ஒரு ஊர்லயும் நமக்குள்ள டைமிங் எல்லாம் இன்டர்நேஷனல் டைமிங் எல்லாம் இதுல நம்ம கொடுத்துருக்கோம். தயவு செய்து இன்னைக்கு பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் பேசுறாங்க. ரொம்ப முக்கியமான சத்தியம். இன்னைக்கு ஆசாரிப்பு கூட்டத்தை பத்தி உள்ளதுல ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். யார் அந்த கூட்டம், இவங்க யாரு அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா விளக்கமா அவரை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை. பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். வல்லமையான போதகர்கள், அதே மாதிரி புது ஸ்டீபன் செல்வராஜ், இவங்கெல்லாம் நமக்கு போதகர்கள்லாம் தொடர்ந்து நமக்கு இந்த வாரம் ஃபுல்லா நமக்கு சத்தியத்தை, ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வர்றாங்க. அதனால நீங்க தயவு செய்து குடும்பத்தோடு எல்லாரும் வாங்க. அதோட ஐடி உங்களுக்கு எல்லாருக்கும் பாஸ்டரோட ஐடி தான் 703-636-1964. அந்த ஐடியில தான் நடக்கும். பாஸ்வேர்டு என்னன்னாக்கா 777-777. அந்த ஐடி போட்டீங்கன்னா நீங்க உள்ளுக்கு வந்துருவீங்க. வெயிட் பண்ண தேவையில்ல. தயவு செய்து நீங்க எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு வாங்க. உங்க ஆதரவு கொடுங்க. இந்த கூட்டம் 1 வாரத்துக்கு நமக்கு நடக்கும். பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் தலைமையில நடக்கிற கூட்டம். அதனால நீங்க தயவு செய்து எல்லாம் உங்க குடும்பத்தோட, நண்பர்களோட, அதே போல உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க பாஸ்டர்ஸ், எல்டர்ஸ், டீக்கன்ஸ் எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க. இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வருவோம்.
ஆழமான சத்தியத்தை படிப்போம். தேவன் தாமே உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தை நம்ம கொடுத்த பாஸ்டர் எட்வினுக்கு நமக்காக வேண்டி இந்த ஒரு பிளாட்ஃபார்ம். இது வந்து மலேசியா சிங்கப்பூருக்கு மட்டும் கிடையாது. தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. மலேசியா சிங்கப்பூருக்கு மட்டும் கிடையாது. பாஸ்டர் மலேசியக்காரர், ஆனா அந்த கூட்டம் நடத்துறது இன்டர்நேஷனல்காரங்க எல்லாருக்கும். அதனால எல்லாருக்கும் தான் கூட்டம் நடத்துறாரு. அதனால தயவு செய்து எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நீங்க வாங்க. அவர் காசு கேட்க மாட்டாரு. ஃப்ரீயா தான் இந்த கவுன்சிலிங் சொல்லிட்டு நாங்க. அதனால வந்துட்டு நீங்க தயவு செய்து வாங்க. நமக்காண்டி இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் டைம் எடுத்து அவர் ஒரு மனைவி இந்த கூட்டத்தோட நம்ம பேனல் எல்லாருமே சேர்ந்து பாஸ்டர் துரைராஜ் அங்கிள் இருக்காங்க, அதே போல பாஸ்டர் எடிசன் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து நடத்துறதுதான் பாஸ்டர் ஃப்ரெட்ரிக், எல்லாரும் சேர்ந்து நடத்துற கூட்டம் தான் இது. அதில் நல்ல நல்ல கூட்டங்கள் எல்லாத்துக்கும் உதவியா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்மளோட ஒரே வேலை கேட்கிற வேலை, ரெண்டாவது வேலை ஒரு வேலை கேட்கறது, ரெண்டாவது வேலை என்ன அப்படின்னாக்கா எல்லாத்தையும் சொல்ற வேலை. 2 வேலை நமக்கு இருக்கு. இந்த 2 வேலையை நம்ம செய்யணும் கண்டிப்பா. எந்தெந்த மூளை முடுக்கல இன்னைக்கு பாருங்க, கவுன்சிலிங் இல்லாதனாலதான் குடும்பமே நாசமா போகுது. குடும்பத்துல டைவர்ஸ் வர்றதுக்கு காரணமே கவுன்சிலிங் கிடையாது, பாஸ்டர்களை கான்டாக்ட் பண்றது கிடையாது. எவ்வளவு காரியத்தை டீப்பான சத்தியத்தை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அதனால வரப்போற காலங்கள்ல நிறைய கப்புள்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் சொல்ல போறாங்க. டாக்டர்ஸ் வர போறாங்க. இதுல டாக்டர் உங்களுக்கு நிறைய மெடிக்கல் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா அதை கூட கேட்கலாம். நிறைய காரியங்கள் இருக்கு. அதனால நீங்க தயவு செய்து வாங்க. நேரத்தை நான் ரொம்ப நேரத்தை எடுத்து விடும்பல. தயவு செய்து கூட்டமா அடுத்த கூட்டத்துக்கு நீங்க வாங்க. தேவன் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. நம்ம நாளை தினத்துல இதே நேரத்துல பாஸ்டர் ஜான்சன் முத்துராஜ் அவர்களை இடைப்பட நம்ம நாளை தினத்துல சந்திக்க வருவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மற்ற யாருக்காவது கேள்விகள் இருக்குமானால், இன்னைக்கு நம்ம கேள்விகள் எடுக்கல. ஒரு கால் கேள்விகள் இந்த பாட சம்மந்தப்பட்டதா இருந்ததுன்னு சொன்னா எனக்கு சேட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதை பதில் அளிப்பதற்கு பாஸ்டர் பவுல் எடிசன் இருக்கிறாங்க. பாஸ்டர் துரைராஜும் நாளை தினத்தில் இணைவார். அதனால அவர்களிடத்துல இந்த கேள்விகள் நான் ஒப்படைப்பேன். ஸோ அதனால தயவுசெய்து எங்களோட கூட இணைந்துருங்க. இந்த கூட்டங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இதை ஆசீர்வாதமாக நமக்கு கொடுத்து வழி நடத்தட்டும். நன்றி. நாம் விடை பெறலாம். பாஸ்டர் மானுவல் மனசே, ஆண்டி விக்டோரியா அவர்களுக்கும் பிரதர் எட்வர்ட் அவர்களுக்கும் நன்றி. பாஸ்டர் பவுல் எடிசன் அவர்களுக்கு நன்றி. பாஸ்டர் துரைராஜ் அவர்களுக்கு நன்றி. ஐயா வெல்பரியா அவர்கள் நன்றி ஐயா. மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. ஜஸ்மின் ஜாஸ், சுமதி கனகராஜ் ஆண்டி அவர்களுக்கும், பாஸ்டர் கனக்ஷ் அவர்களுக்கு நன்றி. பிரதர் அனில், தேங்க்யூ பிரதர் அனில். ஐயா ஜெயபாலன் பெங்களூர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதர் ஜான் நாக்ஸ், தேங்க்யூ. காட் இஸ் குட். கேலக்ஸி J6 அஸ்தினா சந்திரன் அவர்களுக்கு நன்றி. இனோக் ஐயா நன்றி. ரவிலதா அவர்களுக்கு நன்றி. மேரி ரோஸ் நன்றி. அருண் சத்யனம்மா நன்றி. ஏசு மரியால், பாஸ்டர் ரூபன் இஸ்ராயல், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். பாஸ்டர் ரூபன். சிஸ்டர் பேமுகா, தேங்க்யூ ஃபார் சிஸ்டர் பேமுகா. சவிதா குணசேகரன், அன்னம்மா மாரிதாஸ் அவர்களுக்கு நன்றி. எங்களோட கூட இணைந்திருக்கிறதுக்காக ரேவன் பாபு. அடுத்ததாக ஜோதி அருண்மணி அம்மா அவர்களுக்கு நன்றி. கீதா யோவான், கேலக்ஸி A10, MK ஜெய்சிங், பாஸ்டர் தங்கராஜ் பொன்னியா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். நன்றி. நாம் மீண்டும் நாளை தினத்தில் சந்திப்போம். பால் எடிசன் பாஸ்டர் அந்த ஸ்லைட் கொஞ்சம் அனுப்பி வைங்க பாஸ்டர் எனக்கு. I have already sent it to you. Okay, thank you. Thank you, Pastor. Thank you. சரி, நன்றி. மீண்டும் நாம் யாவரும் கூட இதே நேரத்தில் நாளை தினத்தில் நாம் சந்திக்க வருவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. Pastor Manuel, thank you for the prayer, Pastor. Thank you, Pastor. நன்றி Pastor. Thank you அம்மா. சுமதி கனகராஜ் அம்மா, ரவிலதா அம்மா, உங்களை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க ஆண்டி? விக்டோரியா ஆண்டி, பல்வலி எப்படி இருக்கு? ரிச்சர்ட், இன்னும் வலிக்குதோ? கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் பேசாம இருந்தா நல்லா இருக்குமேனு ஊமை பாஷை அப்படியே கை கட்ட. ஓகே ஓகே. டேக் ஆண்டி. ஓகே ஆண்டி. பாய் ஆண்டி. பாய். ஓகே, பாய் பாய். நன்றி. நம்ம நாளை தினத்தில் சந்திப்போம். Thank you ரிச்சர்ட். எப்படி இருக்கீங்க ரிச்சர்ட்? ஓகே பாஸ்டர். Thank you. நன்றி. நம்ம நாளை தினத்தில் சந்திப்போம்.
பாஸ்டர் கனகராஜ் அவருக்கு நன்றி. நன்றி. நம்ம அடுத்த கூட்டங்களுக்கு கடந்து போகலாம்.